June 15th, Monday. If anyone strikes you on the right cheek, turn the other also. Matthew chapter 5, verse 39. If today's reading were put into practice, all war would cease immediately. So would every kind of conflict, even minor domestic squabbles. It is highly impossible, to say the least, that will ever happen. Society will never be improved by everyone telling everyone to improve. A wise friend said to me once, "Let us not waste our energy criticizing what is wrong. Let us just do our work to the best of our ability. If it is not good, it will displace what is bad." This must be true not only of work but of everything else. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது: கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆஃபர் நோ ரெசிஸ்டன்ஸ் டு த விக்கெட். மத்தேயு 5:39. தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, நம்முடைய தமிழ் மொழியிலே பழமொழிகள் மிக மிக அருமையானவை, ஏராளம். துஷ்டனை கண்டால் தூர விலகு என்பது இது ஒரு நற்செய்தி கொடுக்கின்ற பாடத்தில் அது ஒரு விளக்கமாகவும் அமையலாம். துணுக்கு ஒன்று படித்தேன். அதில் என்னவென்றால், ஒரு நர்சரி ஸ்கூல் டீச்சர் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு கதை சொல்லுகிறது. ஒரு காக்கா ஒரு மரத்தில் கூடு கட்டி வாழுகிறது. அந்த மரத்துக்கு அடியில் ஒரு பொந்தில் ஒரு நல்ல பாம்பும் இருக்கிறது. இந்த காக்கா முட்டையிடுறத இந்த நல்ல பாம்பு அவ்வப்பொழுது மேலே ஏறி அந்த முட்டையை குடிச்சிடும். இந்த காக்கா ரொம்ப வருத்தப்படும். என்ன செய்கிறது, ஒவ்வொரு தடவையும் இப்படி நடக்குதேன்னு. ஆகவே இந்த காக்கா என்ன செஞ்சுச்சான், ஒரு தடவை அரண்மனைக்கு போய் அரசிலங்குமாரி குளிக்கும் பொழுது முத்து மாலையை மேலே வைத்துவிட்டு அவள் குளிக்கும் பொழுது அந்த முத்து மாலையை எடுத்துக்கொண்டு பறக்கிறது. முத்து மாலை எடுத்து பறக்கிறதுன்னு உடனே சேவகர்கள் எல்லாம் அதை பின்பற்றுகிறார்கள். இது நேராக போய் தான் மரத்துக்கு கீழே இருக்கிற அந்த நல்ல பாம்பு பொந்தில் போட்டுடுது. முத்து மாலையை அங்கே போட்டவுடனே இவங்க ஈட்டியால் குத்துறாங்க. அந்த முத்து மாலையை எடுக்கிறது. நல்ல பாம்பு வருது. நல்ல பாம்பை குத்தி சாகடிச்சிட்டு முத்து மாலையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கதை சொல்லிச்சு.
வகுப்பில் இருந்த ஒரு சின்ன பிள்ளை, டீச்சர் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், இது எனக்கு பிடிக்கல. டீச்சருக்கு தூக்கி வாரி போடுது. என்ன இந்த சின்ன பிள்ளை என்ன சொல்ல போகுது? ஏன் டீச்சர் ஒரு உயிரை கொலை செய்ய வேண்டுமா? அப்படியா? அப்படின்னா நீ என்ன சொல்ற? நீ என்ன வழி கொடுக்கிறாய்? நமக்குத்தான் பழமொழி இருக்கிறதே, துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று. எப்பொழுது இந்த நல்ல பாம்பு இந்த கூட்டிலே வந்து தன்னுடைய முட்டையை குடிக்கிறது என்று தெரிந்தால் இது வேறு மரத்தில் போய் கூடு கட்டி கொள்ளலாமே. டீச்சர் அப்படியே வியந்து போனார்கள். ஆக தீமைக்கு தீமை என்பது அல்ல, தீமையை மாற்றி மாறு கருத்து உண்டா என்பதை நாம் ஆலோசிக்க வேண்டும். அதைத்தான் தீயோனை எதிர்க்க வேண்டாம், அதனால் உனக்கு பாதகம் இருக்கும். அதே சமயத்தில் எல்லா இடத்திலும் நீ தலை குனிந்து போக வேண்டும், ஆமாம் சாமி போட வேண்டும் என்பதும் அல்ல. இயேசு என்ன சொல்லார்? ஒரு கண்டத்தை இறந்தால் மறு கண்டத்தை காட்டு என்பது இன்றைய நற்செய்தி. அவரை அடித்த பொழுது அவர் என்ன கேட்கிறார்? ஏன் என்னை அடித்தாய்? நான் என்ன தவறு செய்தேன்? என் தவறை சுட்டி காட்டு. எதுவும் தவறில்லை என்றால் ஏன் என்னை அடித்தாய் என்று கேட்கவும் செய்தார். அநீதியை கண்டு பொங்கி எழ வேண்டும் என்று பாரதியும் சரி மற்றவர்களும் சரி. ஆக அநீதியோ அல்லது அதர்மமோ ஆயுதங்களை எடுத்து செல்லுகின்ற ஒரு தீவிரவாதமோ இவைகளில் கண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும், ஒடுக்கப்பட வேண்டும், குறைக்கப்பட வேண்டும். மாற்று கருத்து இதில் இல்லை. இதற்கு தலைவணங்கி போக வேண்டும் என்று இயேசு சொல்வதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மாற்று வழிகள் உண்டா? ஒருவனை கொலை செய்துதான் அல்லது ஒருவனை சாகடித்துத்தான் தீர்வை பெற வேண்டும் என்பது அல்ல. இப்பொழுது சுலபமா நாம் சினிமா படத்தில் பார்ப்பதும் சரி, நிஜத்தில் பார்ப்பதும் சரி, யாராவது நம்முடைய வழியில் குறுக்கிட்டால் உடனே அவர்களை கொலை செய்து விடுவது என்பது மிக மிக சாதாரணமாகவும் யதார்த்தமாகவும் மிகவும் ஜனசஞ்சரமாகவும் இருக்கிறது. ஏதாவது ஒரு வழியில் குறுக்கிட்டால் நல்லவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையும் இதுதான் என்று. ஆனால் இயேசு சொல்லுகிறார் பாருங்கள், இயேசு சொல்கின்றது எல்லாம் இன்னும் நல்ல ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். புறாவை போல் சாந்தமாக, பாம்பை போல விவேகம் உள்ளவர்களாக இருக்கிறதுலேயே பாம்பு தான் கொஞ்சம் விவேகம் உள்ளது. ஆகவே தான் சாத்தான் ஏதேன் தோட்டத்திலே பாம்பு வடிவத்தில் வந்து ஏவாளை ஏமாற்றியது. ஆகவே அந்த விவேகம் வேண்டும், அதே சமயத்தில் சாந்தமும் வேண்டும். ஃபெஸ்டினா லென்தே என்பது லத்தீன் பழமொழி. ஹேசன் ஸ்லோலி, வேகமாக போகணுமா ஆனால் மெதுவாக போகணுமா? எப்படி? அதுதான் உண்மையான விவேகம். ஸ்பீடு த்ரில்ஸ் பட் கில்ஸ் என்று ரோட்டில் ஆங்காங்க எழுதி வைத்திருப்பார்கள். நீ வேகமாக சென்று உன்னையே மாய்த்து கொள்வது அல்ல, மாறாக பணி தாமதமாக இருக்கிறதா, விரைந்து செல்ல வேண்டும், ஆனால் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் நாம் நற்செய்தியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். If I said something wrong, testify as to whom what is wrong. But if I spoke the truth, why do you strike me? நான் இப்பொழுது சொன்ன நற்செய்தி வசனம் யோவான் 18:23. நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டு, சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர்? One fire is not quenched by another but by water. St. John Chrysostom. தீயால் தீயை அணைக்க இயலாது, தண்ணீர் தான் தேவை. ஆகவே கோபத்துக்கு பதில் கோபமோ அடிக்கு பதில் அடியோ சால்வு, அதாவது தீர்வாகாது, நிறைவு செய்யாது. மாறாக அதை மாற்று கருத்தினால் வெல்ல வேண்டும். ஒரு சாதாரண கணவனுக்கும் புத்திசாலி கணவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு பேட்டி. புத்திசாலி கணவனுக்கு பற்றி சொல்லப்படுகிறது, தன் மனைவி கோபமாக பேசும் பொழுது இவன் மறுபடியும் கோபமாய் பேசாமல் இவன் என்ன சொல்லுவானா, நீ கோபமாக இருக்கும்போது இன்னும் அழகாக இருக்கிறாய் என்று சொன்னதும் அந்த அம்மாவுக்கு கோபம் போச்சு. பிள்ளைங்களாம் சிரிக்கிற மாதிரி அதுவும் சிரிச்சிட்டு போயிடுச்சு. கோபம் போன இடம் தெரியவில்லை. ஆக கோபத்துக்கு பதில் கோபமோ அல்லது வாதத்துக்கு பதில் வாதமோ அல்ல. மாற்று கருத்தை சிந்தித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அது பலன் அளிக்கும்.
பல சமயங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்? இப்படித்தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். மாற்று கருத்துக்கள் உண்டு என்பதை நாம் உணர்தல் வேண்டும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். குறள் 314. அருமையாக தெரிந்த ஒரு திருக்குறள். ஒருவருக்கு நீ பதிலாக நன்னயம் செய்துவிடல். அவர் நாண வேண்டும், ஐயோ நான் தீமை செய்தேன், ஆனால் என்னுடைய தீமைக்கு நன்மை செய்கிறார்களே. அதைத்தான் ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது நமக்கு பாடமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். Hate is blinding, not visionary. Hate is draining, not fulfilling. Hate is destructive. Hate is wasted passion that can deny us. Frank Harris என்பவர், வெறுப்பு கண்களை மறைக்கும், தொலைநோக்கு அற்றது. வெறுப்பு பலவீனப்படுத்தும், நிறைவு தராது. வெறுப்பு அழிவை ஏற்படுத்தும், நம்மை மறுக்கும் வீணான பேரார்வம். ஆகவே இந்த வெறுப்பானது உள்ளத்திலே ஒரு அமிலத்தை வார்க்கும். உண்மை விஞ்ஞானம் சொல்லுகின்றது. நீ வெறுப்பை அதிகமாக உமிழ்ந்து கொண்டிருந்தால் உன்னுடைய வயிற்றில் அமிலம் சுரக்க அது முதலில் அல்சராக, அதன் பிறகு கேன்சராக மாறுவதற்கு உண்டு. ஆக இந்த உணர்வுகள் நம்முடைய உடலிலும் ஊறு விளைவிக்கக்கூடும். ஆகவே இவைகளை தவிர்க்க நன்மைகளை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. எப்படி இந்த நிலம் எல்லோரையும் தாங்குகிறதோ அதே போன்று நாமும் எல்லோரையும் தாங்கிக் கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல் என்பது மிக மிக தேவையான ஒன்று. Believe me and you will forget the offenses and insults you get from your fellow man. You will see how differently you will be named. He will be called angry and violent, while you will be cited as meek and peaceful. One day he will repent of his violence, but you will never regret your meekness. Saint Basil, என்னை நம்பு, உன் சக மனிதரிடமிருந்து வரும் வேதனைகளையும் அவமானங்களையும் மறப்பாய். மாறுபட்டவன் என நீ அழைக்கப்படுவதை காண்பாய். கோபக்காரன், முரடன் என்று அவன் அழைக்கப்படுகையில் சாந்தமானவன், அமைதியானவன் என நீ சுட்டி காட்டப்படுவாய். நான் தனது மூர்க்கத்தனத்திற்காக ஒரு நாள் அவன் வருந்துவான், ஆனால் உனது நிதானம் பொறுமைக்காக ஒருபோதும் நீ வருந்த மாட்டாய். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.